வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் C++ல் எப்படி பயன்படுத்துறது. நம்ம ஆல்ரெடி இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் சொல்லிட்டேன். இப்போ மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருந்தது, ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸை டெரிவ்ட் பண்ணோம், அதாவது ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு போச்சு, அவ்வளோதான், அது சிங்கிள். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் பார்த்தோம், ரெண்டு கிளாஸு தனித்தனியாக வச்சுக்கிட்டேன், ரெண்டுத்துலேருந்தும் சேர்த்து பிஹேவியர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தேர்ட் கிளாஸில் டெரிவ்டு பண்ணேன். இதில் இருக்கிற மெம்பர்ஸு, இதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸு, இல்லை இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து நான் தேர்ட் கிளாஸை உருவாக்கினதுக்கு பேர் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸு க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸு, மறுபடியும் அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுன்னு, அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்துன்னுட்டு லெவல் வந்து இன்க்ரீஸிங் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டயக்ராம் கூட போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் வரும், மறுபடியும் அதிலேருந்து இன்னொரு கிளாஸ், மறுபடியும் அதிலேருந்து இன்னொரு கிளாஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுக்கு வந்திருக்கும், இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு வந்திருக்கும், இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு பார்த்தோம்னா இதில் இருக்கிறதும் வச்சுருக்கோம், இதில் இருக்கிறதும் வச்சுருக்கோம், இதில் இருக்கிறதும் வச்சுருக்கோம். இந்த மூணு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸும் எதுக்கு இருக்கும், இந்த ஃபோர்த்து கிளாஸ்க்கு இருக்கும். இதுதாங்க மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸு. ஒரு கிளாஸ்லேருந்து வெளியில் வந்த அந்த கிளாஸ்லேருந்து மறுபடியும் இன்னொரு கிளாஸு, மறுபடியும் அந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்ன்னுட்டு அப்படியே டெப்த்தாக போயிட்டே இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபஸ்ட்டுன்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதில் நான் பப்ளிக் டைப்பில் டபுளில் ஹைட்டுன்ற ஒரு வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸை முடிச்சிட்டேன். அடுத்தது செகண்டுன்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், பப்ளிக் ஃபஸ்ட்டு இன்ஹெரிட் பண்ணுறேன். இன்ஹெரிட் ஆப்ரேட்டர் தான் வந்து இந்த கோலன். இன்ஹெரிட் பண்ணும்போது பப்ளிக்ன்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பயன்படுத்திக்கிறேன். ஏன், இந்த கிளாஸை நான் பப்ளிக்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்லேருந்து மறுபடியும் நான் எங்கே வேணும்னாலும் இந்த கிளாஸ் மெம்பர்ஸை ஹேண்டில் பண்ணலாம். அப்படின்னா இதை என்ன டைப்பில் நம்ம எடுக்கணும், இந்த கிளாஸை பப்ளிக் டைப்பில் எடுக்கணும். இங்கே ப்ரைவேட்டும் போடலாம், ப்ரொடெக்டடும் போடலான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நான் ப்ரைவேட்டு போட்டோம் அப்படின்னா எடுக்க முடியாது, இந்த கிளாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இந்த தேர்ட் கிளாஸை டெரிவ்ட் பண்ண முடியாது. எப்போது ப்ரைவேட்டு போட்டோம் அப்படின்னா. ப்ரொடெக்டடு போட்டோன்னாலும் சொல்லியிருக்கிறேன், ப்ரொடெக்டடு போட்டால் ஒரு கிளாஸ்லேருந்து எடுக்க முடியும், அதுலேருந்து இன்னொரு கிளாஸை டெரிவ்ட் பண்ண முடியும், மறுபடியும் இன்னொரு கிளாஸை. இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது இன்னொரு கிளாஸை டெரிவ்ட் பண்ணணும்னா அப்போ கஷ்டமாக போயிடும், ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ பப்ளிக்கு எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கலான்ற ஒரு தன்மை இருக்குது, ப்ரைவேட்டுக்கு ஒரு கிளாஸில் மட்டும் பயன்படுத்திக்கலான்ற தன்மை இருக்குது, ப்ரொடெக்டடுக்கு ஒரு கிளாஸும் அதிலிருந்து உருவாக்குற இன்னொரு கிளாஸும் ரெண்டு கிளாஸில் பயன்படுத்திக்கலான்ற தன்மை இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டு இன்ஹெரிட் பண்ணிவிடுங்க. நான் செகண்டை வந்து பப்ளிக் டைப்பில் இன்ஹெரிட் பண்ணிவிட்டேன். இதுலேயுமே ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன், வித்துன்றது. இப்போ நான் இதில் ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் கூட இதில் ஹைட்டுன்ற வேரியபிளும் இருக்கும், இந்த கிளாஸில் நான் பயன்படுத்திக்கலாம். பிகாஸ் இந்த கிளாஸை நான் ஃபஸ்ட்டிலேருந்து டெரிவ்டு பண்ணதுனால ஃபஸ்ட்டில் என்ன வேரியபிள், என்ன ஃபங்க்ஷன்ஸு என்ன இருக்கோ அதை இங்கேயும் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த கிளாஸையும் நான் முடிச்சிட்டேன். மறுபடியும் அகெயின் தேர்டுங்கிற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். தேர்டு பப்ளிக் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். இந்த செகண்டு டெரிவ்டு கிளாஸ்லேருந்து மறுபடியும் இன்னொரு டெரிவ்டு கிளாஸ் பண்ணேன் அப்படின்னா அதுதாங்க மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸு. இங்கேயும் அகெயின் டபுள் டைப்பில் லென்த்துன்ற ஒரே ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு கிளாஸை முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஃபோர்த்துங்கிற ஒரு கிளாஸ், அதை எதுலேருந்து டெரிவ்டு பண்ணுறேன், தேர்டு. எல்லாமே பாருங்கள், நான் டெரிவ்டு பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற கிளாஸ் பேஸ் கிளாஸ் எப்படி, அகெயின் அது ஒரு டெரிவ்டு கிளாஸாக தான் இருக்கும். இப்போ செகண்டுன்னு எடுத்து தேர்டை உருவாக்கினேன், தேர்டுலேருந்து எடுத்து ஃபோர்த்து, ஒவ்வொரு டைமுமே அது அகெயின் இன்னொரு கிளாஸை டெரிவ்டு பண்ணிகிட்டே போச்சுன்னா அதை மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபோர்த்து கிளாஸில் பப்ளிக்கில் ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நான் டிஃபைன் பண்ணுறேன். அது என்ன ஃபங்க்ஷனுன்னா வால்யூமுங்கிற ஒரு ஃபங்க்ஷனு. வால்யூமுக்கு 3 ஆர்குமெண்ட்ஸை வாங்குகிறேன், டபுள் டைப்பில் ஹெச், டபுள் டைப்பில் டபிள்யூ, டபுள் டைப்பில் எல், அதாவது ஹைட்டு வித்து லென்த்து. இந்த 3 வேரியபிள்லையுமே கிளாஸ் அதாவது 3 வேரியபிளில் வரக்கூடிய வேல்யூஸை கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு பார்த்தா இந்த 3 வேரியபிளுமே இங்கே இல்லை, ஃபோர்த்து கிளாஸில் இல்லை.
ஃபஸ்ட்டு ஹைட்டு இந்த லைனை படிக்கும்போது ஹைட்டுங்கிற வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா இது எந்த கிளாஸ்லேருந்து வெளியில் வந்தது, தேர்டில் போயிட்டு பார்க்கும். தேர்டில் இருக்கா, தேர்டில் ஹைட்டு இல்லை. அப்போ தேர்டு எதுலேருந்து வெளியில் வருதுன்னு போய் பார்க்கும். செகண்டில் இருக்கா ஹைட், அதுலேயும் இல்லை. செகண்டு எதுலேருந்து வெளியில் வருது, ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டில் போயிட்டு பார்க்கும் ஹைட்டு இருக்கா, இருந்ததுன்னா அதுக்கு அசைன் பண்ணிக்கும். மறுபடியும் அடுத்த லைனுக்கு வரும்போது வித் ஈக்குவல் டு டபிள்யூ, வித்துங்கிற வேரியபிள் இங்கே இருக்கா, இல்லை. இதுலேருந்து வெளியில் வந்தது எது, தேர்டில் போயிருக்கா, இல்லை. தேர்டு எதுலேருந்து வெளியில் வந்தது, செகண்டில் இருக்கா, இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இதில் இருக்கிற மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த மெம்பர்ஸ் எந்த கிளாஸில் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் இந்த ஒர்க்கை செய்யும். இப்போ இங்கே அசைன் பண்ணி முடிச்சுட்டு 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது ஒரு பாக்ஸோட வால்யூமை ரிட்டர்ன் பண்ணுறேன் நான். இப்போ இந்த மெத்தடோட இந்த 4th கிளாஸையும் முடிச்சிட்டேன் நான். முடிச்சுட்டு இப்போ மெயினுக்கு போகிறேன். இப்போ இது கிளாஸ் டெஃபினிஷன்ஸை முடிச்சிட்டேன். இந்த கிளாஸு இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரன் ஆகாது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வைடு மெயின் எங்கே போடுறோமோ அங்கேருந்து தான் ரன் ஆகும். இப்போ வைடு மெயினில் அடிஷ்னலாக ஒரு வேரியபிள் டபுளில் ஏன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 4th எஃப்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். 4ங்கிறது இந்த கிளாஸோட பேர். இந்த கிளாஸுக்கு தான் நான் எஃப்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த எஃப்பில் இந்த 4th கிளாஸில் இருக்கிற இந்த மெத்தட் இருக்கும், 3rd கிளாஸில் இருக்கிற இந்த வேரியபிள், செகண்டில் இருக்கிற வேரியபிள், ஃபஸ்ட்டில் இருக்கிற வேரியபிள் எல்லாமே சேர்ந்தது தான் எதில் இருக்கும், எஃப்பில் இருக்கும். ஏன்னா 4th கிளாஸில் இது எல்லாத்தோட குணநலன்களும் இங்கே வந்து சேர்ந்தாச்சு. அதனால நான் 4th கிரியேட் பண்ணாலே போதுமானது. இதுக்கெல்லாம் தனித்தனியாக கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏ ஈக்குவல் டு எஃப் டாட் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது எஃப்பில் இருக்கிற வால்யூம் அப்படின்னா இந்த வால்யூம் தான். இந்த மாதிரி ஒரு காப்பி எஃப்க்கு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, இதே போல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி நம்ம ஒரிஜினலை வச்சுட்டு டூப்ளிகேட் மூலியமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் C++ல். அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால் எஃப்பில் இருக்கிற வால்யூமை கால் பண்ணும்போது இந்த 3 வேல்யூஸை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறேன். 11, 17, 12 எடுத்துகிட்டு வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். 11 ஹெச்சுக்கு வரும், 17 டபிள்யூக்கு வரும், 12 வந்து எல்லுக்கு வரும். இந்த 3 வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு இந்த 3 வேரியபிளில் வந்த வேல்யூவை கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு அசைன் பண்ணிக்கும். அசைன் பண்ணிவிட்டு 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் இதே லைனுக்கு வரும். இந்த ரைட் சைடில் இருக்கிற ஆன்சர்ஸை எப்போவுமே எங்கே பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிளுக்கு தானே அசைன் பண்ணிப்போம். அதுக்கு தானே ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் போட்டோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தானே. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்த ஆன்சரு இங்கே ரிட்டர்ன் டபுள் டைப்பில் ரிட்டர்ன் எடுத்துன்னு வந்துடுச்சு. வந்த ஆன்சர் இங்கே நிற்கும். அதை எடுத்து ஏக்கு அசைன் பண்ணிக்கும், ஏவை பிரிண்ட் பண்ணும். இப்போ ஏக்கு வால்யூம் அப்படின்ட்டு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணுன்னாலும் பிரிண்ட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஏன்னு மட்டும் கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சிட்டேன். அப்போது மெயின்லேருந்து தான் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம் கால் ஆகும். மெயினில் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கிறோமோ அதெல்லாம் கிளாஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வந்து இந்த வேலையை செய்து முடிச்சுட்டு மெயின் முடித்தது அப்படின்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ டிஸ்ட்ரக்டர் எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா நான். இப்போ இந்த மெயின் முடிஞ்சிடுச்சின்னா இந்த லாஸ்ட்டில் வரும்போது தான் டிஸ்ட்ரக்டரை கால் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். நம்ம ப்ரோக்ராமில் எங்கேயும் அது டிஸ்ட்ரக்டர் பயன்படுத்தி இருந்தோம்னா, அதாவது மெமரியை இப்போ எஃப்க்கு கிரியேட் பண்ண மெமரியை டீஅலோகேட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரக்டர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த கர்லி பிரேஸ் எங்கே போடுறோமோ அதுக்கு முந்தின ஸ்டேஜில் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற அந்த எண்டுக்கு வரும்போது மெமரியை ஃப்ரீ பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இந்த ப்ரோக்ராம் எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னொரு வாட்டி சிஸ்டமில் செய்து பார்த்தோன்னா இன்னும் எளிமையாக புரியும். வாங்க சிஸ்டமில் செய்து காட்டுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக செய்து முடிச்சிட்டேன் பாருங்கள். எழுதுன அதே போல் ஃபஸ்ட்டு கிளாஸு, செகண்டு கிளாஸு, தேர்டு கிளாஸுன்னு 3 கிளாஸு க்ரியேட் பண்ணிட்டேன். ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறேன், 1லேருந்து 1. அடுத்தது 4th கிளாஸு ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். அந்த மெத்தடில் வால்யூமை கேல்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். மெயினில் என்ன பண்ணியிருக்கிறேன், மெயினில் 4th கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன், மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஏங்கிற வேரியபிளுக்கு அந்த வேல்யூவை அசைனும் பண்ணிக்கிறேன். a ஈக்குவல் டு எஃப் டாட் வால்யூம் ஆஃப் 13, 10, 18 அப்படின்னு கொடுத்தோன்னா இது 3த்தையும் எடுத்துன்னு எங்கே போகும், வால்யூமை தேடி போகும். ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து ஏக்கு அசைன் பண்ணிக்கும், ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நம்ம எப்படி எழுதணுமோ அதே போல் தான் நான் செய்திருக்கேன். இப்போ இது ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணுன்னா Alt F9 கொடுத்து முதல்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் ஆயாச்சு, 0 எரர்ஸ் வந்தாச்சு.
இப்போ கண்ட்ரோல் F9 கொடுத்து ரன் பண்ணுறேன். ஆன்சர் வருதா பார்க்கலாம். ஆன்சர் வந்தாச்சு. 2340 அப்படிங்கிறது ஆன்சர் வந்தாச்சு. அதாவது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணது. இப்போ நம்ம அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணோன்னா, நம்ம கொடுத்துருக்குற ஆர்குமெண்ட்ஸில் ஏதாவது மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா வேல்யூ மாறுதா அப்படின்னு செக் பண்ணலாங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வேல்யூவை மாற்றி கொடுக்குறேன். இப்போ வேல்யூஸை மாற்றிருக்கேன் பாருங்கள். நான் நீங்கள் 9, 5, 13ன்னு மாற்றிட்டேன். இந்த இடத்துல 3 வேல்யூமே மாற்றிருக்கேன். இப்போ மறுபடியும் அகெயின் கம்பைல் பண்ணுறேன். மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ ஆன்சர் மாறி இருக்கா பாருங்கள். 585 அப்படிங்கிறது ஆன்சராக வந்திருக்கு. சரி, இப்போ நான் இன்னொன்று சொன்னேன் இல்லையா, இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸு. இப்போ பப்ளிக் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா கிளாஸ்லேயும் பயன்படுத்திக்கலாம். ப்ரைவேட்டுன்னு கொடுத்தோன்னா ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னுட்டு. இப்போ நான் இந்த இடத்துல பப்ளிக் அப்படின்ற இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை எடுத்துகிட்டு ப்ரைவேட்டுன்னு கொடுக்குறேன். நான் ப்ரைவேட்டுன்னு கொடுத்து இப்போ கம்பைல் பண்ணுறேன். 2 எரர் டிஸ்பிளே ஆகுது. ஏன்? என்டர் பண்ணிவிட்டு படித்து பாருங்கள். என்ன மெசேஜ் சொல்லுது? ஃபஸ்ட்டில் இருக்கிற ஹைட் இஸ் நாட் ஆக்சசிபிள். எந்த இடத்துல? 25 அப்படிங்கிற லைனில் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற ஹைட்டை எடுத்துக்க முடியாது, அங்கே ஆக்சஸ் பண்ண முடியாதான். 25வது லைன் எது? இது தான் ஹைட்டு தான். 25வது லைன் கர்சர் அங்கேயே பிளிங்க் ஆகுது பாருங்கள். அப்போ இந்த லைனில் இருக்கிற ஹைட்டை வந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுது. ஏன்னா இங்கே போயிட்டு நான் ப்ரைவேட்டுன்னு மாற்றிட்டேன். ப்ரைவேட்டில் இருந்தால் அந்த ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஸோ அதனால் இப்போ அங்கே பப்ளிக் போட்டுடுறேன். பப்ளிக் போட்டுட்டா எந்த எரர்ஸும் வராது. அதே போல் இப்போ இந்த செகண்ட் கிளாஸில் நான் இங்கே ப்ரைவேட்டுன்னு போட்டனாலும் அதே எரர் தான் வரும். தேர்டு கிளாஸில் ப்ரைவேட்டுன்னு போட்டனாலும் அதே எரர் தான் வரும். ப்ரைவேட்டுன்னு கொடுத்தாலே அந்த வேரியபிள்ஸை ஒரு கிளாஸில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த இடத்துல ப்ரைவேட்டுன்னு போடுறேன். நான் செகண்ட் கிளாஸை டெரிவ்டு பண்ணும்போது பப்ளிக்குன்னு டெரிவ்டு பண்ணியிருக்கிறேன் இல்லையா? இப்போ இங்கே ப்ரைவேட்டுன்னு போடுறேன். இப்போ இங்கே எரர் வருதான்னு செக் பண்ணலாங்களா? Alt F9 கொடுக்குறேன். 2 எரர் வருதா? மறுபடியும் என்ன 2 எரர்? இப்போ என்ன மெசேஜ் சொல்லுது பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற ஹைட்டு இஸ் நாட் ஆக்சசிபிள். ஏன்? இப்போ நான் இந்த கிளாஸை செகண்ட் கிளாஸை ப்ரைவேட்டாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ப்ரைவேட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸை இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற ஹைட்டை செகண்ட் கிளாஸில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற ஹைட்டை என்னால் எங்கே பயன்படுத்த முடியாது? இந்த லாஸ்ட்டாக கிளாஸ் 4th கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? அந்த 4th கிளாஸில் பயன்படுத்த முடியாது. 4th கிளாஸில் இங்கே ஹைட்டை பயன்படுத்த முடியாது. அதுதான் எரர் வருது. அப்போது ப்ரைவேட்டுன்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது மென்ஷன் பண்ணாலுமே, அல்லது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டெரிவ்டு பண்ணும்போது ப்ரைவேட்டுன்னு மென்ஷன் பண்ணாலுமே, அது நம்ம எந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். எது? அந்த கிளாஸில் இருக்கிற, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸை நான் ப்ரைவேட்டாக எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸை ஒரு கிளாஸ்க்கு மட்டும் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரு கிளாஸ்க்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்க்குமே போட்டு செக் பண்ணி பாருங்கள். எப்போ எரர் வராமல் இருக்குதோ அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்சால் என்னோடய சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.